உங்களுடைய வீட்டில் உங்களை பார்த்தவுடன் உங்கள் மீது அன்புக்கான வார்த்தை பரிமாற்றங்கள் இருக்கிறதா? உங்களுடைய பணத்தை பார்த்து மகிழ்ச்சிப்படுகிறார்களா? அல்லது பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் படும் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அந்த பணத்தை மதிப்புடன் கூடிய திறமையாக உங்களை நினைத்து பார்க்கிறார்களா? நீங்கள் எப்படிப்பட்ட நினைவை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறீர்கள்? எப்படிப்பட்ட நினைவை தூண்டுகிறீர்கள்? உங்களுடைய பணம் கடினமான உழைப்பினுடைய மறுவடிவமா, அல்லது நீங்களே பணத்துக்கான ஏடிஎம்மா? இந்த நினைவோடு உங்கள் குடும்பத்தினரை யோசித்து பாருங்கள். உங்களை பார்த்தவுடன் நீங்கள் கொடுக்கும் பணம் உங்களுக்கு திறமைக்கான, கஷ்டத்துக்கான, அல்லது நீங்கள் அங்கே வேலை செய்ததுக்கான பலன் ஆகவே இந்த பணத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தோன்றுகிறதா? அல்லது இந்த பணத்தை வைத்து உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு மற்றவர்களோடு ஆடம்பரமாக பொருளை வாங்கி செலவு செய்ய வேண்டும் என்றும் எண்ணம் அவர்களுக்கு தோன்றுகிறதா? இதுதான் நீங்கள் உளவியல் ரீதியாக இதுவரை அவர்களுடைய மத்தியில், அவருடைய மனதில் ஏற்றி வைத்திருந்த இன்ஃப்ளூயன்ஸை. இதை மாற்றியமைக்க எங்களோடு இணையுங்கள். எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். பெரும்பாலானவர்கள் பணத்தை சம்பாதிப்பதற்கு செய்ய வேண்டிய உழைப்பை விட சம்பாதித்தவர்கள் உழைப்பின் மூலம் செய்ததை என்டர்டெயின்மெண்ட்டில் செலவழித்து விட்டுறாங்க. இது உளவியல் சார்ந்த ஒரு பாதிப்பு. ஆகவே குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், பண விதிகளை, பண செயல்முறைகளை, பணத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தேவையற்ற முறையில் அதிக நேரம் மொபைல் அல்லது என்டர்டெயின்மெண்ட் இதில் செலவழிப்பது அந்த நேரத்தை மட்டுமல்ல, அவருடைய அறிவை, மனதை, உணர்ச்சியை செலவழிக்கிறார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு. ஒரு சிலருக்கு எப்பவுமே மொபைல் பார்த்து தோணுது, அல்லது மொபைல்லே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிறாங்க. ஆனால் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அந்த வேலையை ஸ்கிப் பண்ணிவிட்டு மொபைல்லே போகிறாங்கன்னா அதுக்கு என்னென்னா பிரெயின் ரிலேட்டடான ஒரு ரிசர்ச் என்னென்னா டோபமைன் அடிக்ஷன் சொல்கிறோம். அதாவது அதை பார்க்கையில் இவங்களுக்கு ஒரு மூளையில் ஒரு விதமான போதை சுரப்பு, அது அடிக்ஷன் ஆகிடும். அந்த போதை சுரப்புக்கு இவங்க அடிக்ஷன் ஆயிடுவாங்க. அது டோபமைன் அடிக்ஷன் சொல்கிறோம். ஒன்று. இன்னொன்று இது பிரெயின் சயின்ஸ். மைண்ட் சயின்ஸ் படி என்ன சொல்கிறோம்னா, இவங்களுடைய நோக்கத்தை விட இவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொஷன், எப்படி இன்டெலிஜென்ட் கொஷன் இருக்கோ என்டர்டெயின்மெண்ட் கொஷன், அதாவது பொழுதை போக்க வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறத தவிர பொழுதை பயன்படுத்துங்கிற விருப்பம் இல்லை. அப்போ இவங்களுக்கு அந்த பொழுதுபோக்கு சார்ந்து நுண்ணறிவு, அந்த நுண்ணறிவு எந்த வகையை சார்ந்ததுன்னா இடியாட்டிக் இன்டெலிஜென்சின்னு சொல்லுவோம். அப்போ இன்டெலிஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த சமயத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, ஏன் இதை செய்யணுங்கிற ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதுதான் நம்மளுடைய இன்டெலிஜென்சி. அந்த இன்டெலிஜென்சியில் ஒரு வகை கொஷன்ஸ் அப்படின்னாவே நிறைய கேள்விகள், அந்த கேள்வியை பதிலாக செய்யக்கூடிய ஒரு நடத்தை. அதனால் நம்ம இந்த டோபமைன் அடிக்ஷன், செகண்ட் என்டர்டெயின்மெண்ட் அடிக்ஷன், இந்த ரெண்டு அடிக்ஷனுமே நம்மளுடைய வாழ்நாளை குறைச்சிரும். வாழ்நாள் அப்படிங்கிறது வாழக்கூடிய நாள் கிடையாது, சாதிக்கக்கூடிய நாள். அதனால் இதுக்குள்ளே நம்ம போகாமல் இருக்கிறது தான் நாங்கள் டிஏஜின்னு கண்டுபிடிச்சோம், டிஜிட்டல் இன்டெலிஜென்சி ஜீனியஸ். ஒரு மனிதர் டிஜிட்டலை இடியாட்டிக்காகவும் யூஸ் பண்ணலாம், இன்டெலிஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் அதை இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. அதை அதே அவங்க இன்டெலிஜென்ட்டாக யாரை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அதனால தான் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுடைய கடைசி காட்ட வாழ்க்கை ஜீரோவாக இருக்கும். அவங்க நிறைய சாதிச்சிருப்பாங்க, சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தளவு யாரெல்லாம் நேர்மையான வழியில் உலகத்துக்கும் தனக்கும் பயனளிக்க மாதிரி செய்கிறாங்களோ அவர்கள் இந்த உலகம் வழி வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க, இறந்த பின்னாடி கூட. இந்த உயிர்ங்கிறது வேற ஒன்றும் ஆற்றல், ஆற்றல் வேற ஒன்றும் அறிவு, அறிவுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சமூகத்தை செய்யக்கூடிய பலன். அந்த பலனை தான் நம்ம உருவாக்க போகிறோம்.